புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகை. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தவேகா வராது என்பது உறுதியான நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சை துவக்க அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முடிவு செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து தமிழகத்துக்கான பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். இன்று மதியம் 12 மணிக்கு பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகளை பியூஷ் கோயல், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சை துவங்குகின்றனர். அதைத் தொடர்ந்து பாமக, அமமுக, தமாக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் பேச்சு நடக்கிறது. வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் தொகுதி பங்கீட்டை முடிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவு செய்துள்ளது. தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் எவை எவை? திமுகவிடம் லிஸ்ட் போட்ட கூட்டணி கட்சிகள். திமுக கூட்டணியில் தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு என இன்னும் முடிவாகவில்லை. இந்நிலையில் ஏற்கனவே தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட கட்சிகள் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் எவை என்பது குறித்த விருப்ப பட்டியலை திமுக தலைமையிடம் நேற்று வழங்கின. அதன் விவரம்: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் 10 தொகுதிகள் பட்டியலை அக்கட்சி அளித்துள்ளது. தளி, திருத்துறைப்பூண்டி, நாகை, வால்பாறை, தொண்டாமுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர், பவானிசாகர், பழனி, சிவகங்கை ஆகியவற்றிலிருந்து 5 தொகுதிகளை ஒதுக்குமாறு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன் கேட்டுள்ளார். அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் கடையநல்லூர், பாளையங்கோட்டை, பாபநாசம் ஆகிய 3 தொகுதிகள் குறிப்பிட்டு அவற்றில் 2ஐ அக்கட்சி கேட்டுள்ளது. 2 தொகுதிகளை பெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருச்செங்கோடு, பொள்ளாச்சி, மொடக்குறிச்சி ஆகிய 3இல் 2ஐ கேட்டுள்ளது. அதேபோல் ராமநாதபுரம், திருவாடானை, ஆம்பூர், பாளையங்கோட்டை, நாகை, பாபநாசம் ஆகிய 5இல் 2ஐ தருமாறு மனிதநேய மக்கள் கட்சி கேட்டுள்ளது. இதற்கிடையில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதி பட்டியலை முடிவு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்று நடந்தது. மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமை வகித்தார். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மாநில தேர்தல் குழு உறுப்பினர்கள் 57 பேர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கிள்ளியூர், விளவங்கோடு, ஸ்ரீவைகுண்டம், குளச்சல், பத்மநாபபுரம், விருதுநகர், ஆலங்குளம், காரைக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, திருவாடானை, முதுகுளத்தோர், நாங்குநேரி, ஊத்தங்கரை, முசிறி, திருநெல்வேலி, மணப்பாறை, சோளிங்கர், சிதம்பரம், மொடக்குறிச்சி, திருப்பூர் தெற்கு, வேடச்சந்தூர், மதுரை மத்தி, கோவை தெற்கு, மதுராந்தகம், கலசப்பாக்கம், அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, மேட்டூர், வேளச்சேரி, அம்பத்தூர், எழும்பூர், பொன்னேரி, மயிலாடுதுறை, கூடலூர், கும்பகோணம், ஊட்டி, சிவகாசி, விருதாச்சலம் ஆகிய 39 தொகுதிகளை காங்கிரசார் தேர்வு செய்துள்ளனர். இந்த பட்டியலிலிருந்து 28 தொகுதிகளை ஒதுக்குமாறு திமுகவிடம் காங்கிரஸ் கேட்டுள்ளது. இதுபோல திமுக கூட்டணியில் 4 தொகுதிகளை பெற்றுள்ள மதிமுக சார்பில் மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி, கடலூர், புவனகிரி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை ஆகிய 10 தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. சிறை தண்டனை பெற்றவர் மனைவி. திருப்பரங்குன்றம் வேட்பாளர் இவரா? நிச்சயம் தோல்விதான். திமுகவினர் கொந்தளிப்பு. பாலியல் வழக்கில் தண்டனை அறிவிக்கப்பட்டவரின் மனைவிக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியில் சீட் கொடுக்கக்கூடாது என திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் அக்கட்சியினர் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: திருப்பரங்குன்றம் தொகுதியில் கடந்த 1996 தேர்தலுக்கு பின் திமுக நேரடியாக வெற்றி பெறவில்லை. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் அரசின் நடவடிக்கையால் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் உள்ளனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணலில் மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கிருத்திகா பங்கேற்றுள்ளார். தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத கிருத்திகாவை மாவட்ட செயலர் மணிமாறன் பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் கிருத்திகாவின் கணவரும் திருமங்கலம் ஒன்றிய திமுக செயலருமான தங்கபாண்டி
கடந்த 2006 ஒரு சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் 2016 திருமங்கலம் கோர்ட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டவர். இந்நிலையில் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இதுபோன்ற குடும்ப பின்னணி உள்ள வேட்பாளரை நிறுத்தினால் அதை வைத்தே எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்து திமுகவை தோல்வியடைய வைத்துவிடும். இது மதுரை மாவட்ட தொகுதிகளிலும் எதிரொலிக்கும். எனவே தகுதியான வேட்பாளரை நிறுத்துமாறு திமுக தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம் என கூறினர். எந்த கட்சியும் பிடிக்கல, ஆள விடுங்க சாமி. விஜய் விருப்பத்துக்கு ஓகே சொன்ன அமித்ஷா. அதிகாரம் பணபலத்துடன் மட்டுமின்றி பலமான கூட்டணியுடன் திமுக தேர்தலை சந்திக்கிறது. இருமுனை போட்டியாக இருந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்துவது சுலபம் என்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகாவை சேர்க்க அமித்ஷா முயற்சித்தார். ஆரம்பத்தில் பிடிகொடுக்காமல் இருந்த விஜய் கரூர் சம்பவம், மனைவி விவாகரத்து விவகாரம் ஆகியவற்றுக்கு பின் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர முடிவு செய்தார். இந்த முடிவு தாவேகாவின் எதிர்கால அரசியலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அக்கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தேஜா கூட்டணியில் விஜய் சேரவில்லை. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக டெல்லி சென்றிருந்த விஜய் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு நெருக்கமானவர்களை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்போது கூட்டணி குறித்த தன் முடிவை விஜய் கூறியுள்ளார். எனக்கு திமுகவும் பிடிக்கவில்லை, அதிமுகவும் பிடிக்கவில்லை. இரு கட்சிகளும் ஊழல் கட்சிகள். அவற்றுக்கு மாற்றாக நல்லாட்சி வழங்க வேண்டும் என்பதற்காகவே சினிமாவில் ஒரு படத்துக்கு கிடைத்த 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளேன். அதிமுக இருக்கும் கூட்டணியில் சேர எனக்கு துளியும் விருப்பமில்லை. என்னை விட்டு விடுங்கள். பாரதிய ஜனதா விருப்பப்படி கூட்டணியில் சேர வேண்டுமென்றால் அது இப்போதைக்கு சரிவராது. சட்டசபை தேர்தலை தனித்தே போட்டியிடுகிறேன். அப்போதுதான் என் பலமும் தெரியவரும். எதுவாக இருந்தாலும் தேர்தலுக்கு பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என கூறியிருக்கிறார். இது அமித்ஷாவின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதற்கு அமித்ஷா, கூட்டணியில் சேர விஜய்க்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இப்போதைக்கு அவரது விருப்பம் போல செயல்பட சொல்லுங்கள், அவர் சொல்வது போல பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். இந்த தகவல் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டது. பாரதிய ஜனதாவால் இப்போதைக்கு தமக்கு எந்த இடையூறும் இருக்காது என நினைத்த விஜய் தனித்து போட்டியிடுவதாக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் திட்டவட்டமாக அறிவித்தார் என்று தாவேகா வட்டாரங்கள் கூறின. தமிழகத்தில் உருவான புதிய கூட்டணி. ராமதாஸ் சசிகலா கைகோர்ப்பு. சசிகலா சில தினங்களுக்கு முன் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். இந்நிலையில் அவர் திண்டிவனத்தில் தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்று பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார். 2 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்கள் ஆலோசனை நடத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தங்களது கட்சிகள் இணைந்து தமிழக புதுச்சேரி தேர்தலை எதிர்கொள்ள உள்ளதாக அறிவித்தனர். இதற்கான ஒப்பந்தத்திலும் இருவரும் கையெழுத்திட்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இருவரும் இணைந்து இந்த தேர்தலை, இந்த 2 கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணி இந்த நாங்கள் கையொப்பமிட்ட இந்த வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அந்த வகையில் இன்றைக்கே இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கும். ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு இன்று 20ஆம் தேதி ஐயாவுடைய வந்து சந்தித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பான ஒரு கூட்டணியை அமைத்துள்ளோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்களுக்கான ஒரு நல்ல முடிவை ஐயாவும் எடுத்து நாங்களும் ஐயாவும் இந்த தேர்தலை சந்திக்கிறோம்.
டில்லி முடிந்தது, இப்ப மும்பை. விஜயின் அவசர பயணம் ஏன்? வெளியான பரபரப்பு தகவல். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் திடீரென தனி விமானத்தில் மும்பை சென்றிருப்பது அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. சில நாட்களுக்கு முன்புதான் சிபிஐ விசாரணைக்காக டில்லி சென்றார் விஜய். அவர் செல்வதற்கு முன்பு அவரது நெருங்கிய தோழி த்ரிஷா மும்பை பறந்தார். திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க அவர் மும்பை சென்றிருந்தார். அதே நேரம் பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவர்கள் சிலரை சந்தித்த த்ரிஷா அவர்களிடம் பேச்சு நடத்தியதாக தகவல் வெளியானது. ஆனால் இதற்கு த்ரிஷா தரப்பில் மறுப்பு எதுவும் வரவில்லை. இன்னும் த்ரிஷா மும்பையில்தான் இருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம், கூட்டணி, வேட்பாளர் தேர்வு என அரசியல் களம் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் விஜயும் அவசர பயணமாக மும்பை பறந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. விஜய் டில்லி சென்றபோது ஆதவ் போன்ற முக்கிய தலைவர்கள் உடன் சென்றனர். ஆனால் இந்த முறை கட்சி நிர்வாகிகள் யாரும் செல்லவில்லை. விஜய் நடித்த மெர்சல், தெரி, பிகில் ஆகிய படங்களை இயக்கிய டைரக்டர் அட்லியின் மனைவி 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கிறார். அவரின் வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளதான் விஜய் மும்பை சென்றார் என்கின்றனர். அட்லி இயக்கிய 3 படங்களுமே விஜய் சினிமா பயணத்தில் முக்கியமான படங்கள். இதனால் அட்லி மீது விஜய்க்கு தனிப்பட்ட பாசம் உண்டு. மேடைக்கு மேடை என் அண்ணன் விஜய் என்று அட்லியும் உரிமையுடன் சொல்வார். இந்த நெருக்கம் காரணமாகவே அவரது இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்க விஜய் மும்பை சென்றுள்ளார். அதே நேரம் மும்பை தொழிலதிபர்கள் சிலரை அவர் சந்திக்க இருப்பதாகவும் தாவேக வட்டாரம் கூறுகிறது. ஏற்கனவே சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் பட சர்ச்சை, பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சு என விஜய் குறித்து பல விஷயங்கள் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படும் நிலையில் விஜயின் மும்பை பயணம் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வருவதால் முன்கூட்டியே தேர்வு, எக்ஸாம் முடிவது எப்போது? தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 24ஆம் தேதி வரை முழாண்டு தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த சூழலில் ஏப்ரல் 23இல் சட்டசபை தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி ஏப்ரல் 1 முதல் 16ஆம் தேதி வரை தேர்வுகள் நடத்த முடிவு செய்துள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இது தொடர்பாக தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்தும் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்தும் தேர்வுகள் துவங்கி ஏப்ரல் 16இல் நிறைவடைய உள்ளது. 1, 3, 5, 6ஆம் வகுப்புகளுக்கு காலை 10 முதல் 12 மணி வரை, 8ஆம் வகுப்புக்கு காலை 10 முதல் 12:30 மணி வரை தேர்வுகள் நடக்கும். 2, 4, 7ஆம் வகுப்புகளுக்கு பகல் 2 முதல் 4 மணி வரை, 9ஆம் வகுப்புக்கு பகல் 2 முதல் 4:30 மணி வரை தேர்வுகள் நடக்கும். இந்தியாவில் உயர்ந்தது பிரீமியம் பெட்ரோல் விலை. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக நம் நாட்டில் பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 முதல் 2.35 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வந்துவிட்டது. மேற்காசிய பிராந்தியத்தில் கடந்த 3 வாரங்களாக தீவிர போர் நடக்கிறது. ஒரு பக்கம் ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் கடுமையாக தாக்குகின்றன. மறுபக்கம் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் நாடுகளை ஈரான் தாக்குகிறது. நேற்று முன்தினம் வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையங்களை தாக்கி ஈரான் சேதப்படுத்தியது. இதனால் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்று $110 தாண்டியது. மேலும் உலகின் 20% கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானால் முடக்கப்பட்டுள்ளதால் விலை அதிகரித்த நிலையிலேயே காணப்படுகிறது. இந்நிலையில்தான் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்படும் செலவை ஈடு செய்ய நம் நாட்டின் எண்ணெய் விற்பனை நிறுவனங்கள் பிரீமியம் பெட்ரோல் விலையை மட்டும் உயர்த்தியுள்ளன. வாகன என்ஜின்களின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையில் தரம் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் பிரீமியம் பெட்ரோல் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டின் மொத்த பெட்ரோல் விற்பனையில் 3 முதல் 4% மட்டுமே பிரீமியம் பெட்ரோல் விற்பனையாகிறது என எரிசக்தி துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். பிரீமியம் பெட்ரோலை பவர் என்ற பெயரில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஸ்பீட் என்ற பெயரில் பாரத் பெட்ரோலியம், XP95 என்ற பெயரில் இந்தியன் ஆயில் நிறுவனம் விற்பனை செய்கின்றன.